இன்றைக்கும் இந்த நாளில் உங்களை பார்க்கறது சந்தோஷம். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். அவர் வார்த்தை மாறாத வார்த்தை. வானமும் பூமியும் மாறி போகலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. இன்றைக்கும் மாறாத வார்த்தை உங்களையும் என்னையும் வழி நடத்தி செல்லும். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். இந்த வசனத்தில் எதை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், விசுவாசிக்கும், நம்பும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அன்பு என்பது ஏதோ ஒரு பொருள் கிடையாது. அன்பு என்பது ஒரு நபர். நீங்களும் நானும் தான் அன்பாக இருக்கிறோம். இந்த அதிகாரத்தில் படிக்கும் பொழுது அன்பை பற்றி நிறைய காரியங்களை சொல்லப்பட்டிருக்கும். அந்த அன்புன்ற இடத்துல உங்களுடைய பேரை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா, நீங்கள் சகலத்தையும் தாங்குவீர்கள், நீங்கள் சகலத்தையும் சகிப்பீர்கள், நம்புவீர்கள், விசுவாசிப்பீர்கள். இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, see the good in people. மக்கள் இடத்துல மக்களுக்குள்ளாக இருக்கிற நல்லதை காணுங்கள், நல்லதை நோக்குங்கள். எல்லா மனிதர்களுமே குறைவுள்ளவர்கள் தான். ஆனால் எல்லோருக்குள்ளேயும் ஏதோ ஒரு நல்ல காரியம் இருக்கும். அந்த நல்லதை நாம் காண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். We find it easy to find faults with people. ஜனங்களிடத்துல காணப்படுகிற தவறை, குறைகளை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். அதில் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. தவறுகளை கண்டறிவதில் நம்ம தேறினவர்களாக இருப்போம். ஆனால் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்பு நல்லதை காண வேண்டும். நீங்களும் நானும் நல்ல காரியங்களை, நல்லவற்றை காண வேண்டும், அதை பார்க்க வேண்டும். நெவர் கிவ் அப் ஆன் சம்ஒன். ஒருவர் மேலே இருக்கிற நம்பிக்கையை இழக்கக்கூடாது. இவங்கெல்லாம் மாறுவாங்களா, இவங்கெல்லாம் திருந்துவாங்களா அப்படின்ற எண்ணம் நம்மளுக்குள்ள வரும்பொழுது, நீங்களும் நானும் அன்பாக இருக்கிறதுனால நெவர் கிவ் அப் ஆன் சம்ஒன், நெவர் கிவ் அப் ஆன் எனிஒன். தேவனால் எல்லோரையும் மாற்ற முடியும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் முன்னேற்றத்தை காண ஆண்டவர் உதவி செய்வார். இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு, லவ் நெவர் லூசஸ் ஃபெய்த். அன்பு விசுவாசத்தை இழக்காது ஒரு நாளும். ஒருவர் மேலே இருக்கிற விசுவாசத்தை இழக்க வேண்டாம். லவ் இஸ் ஆல்வேஸ் ஹோப்ஃபுல். அன்பு எப்பொழுதும் நம்பிக்கையோடு இருக்கும். எந்த நாளிலும் நம்பிக்கையை இழந்து விடாது. அதே போல் நீங்களும் நானும் அன்பாக இருக்கிறதுனால எந்த நாளும் என்றென்றும் நம்பிக்கையை இழக்கக்கூடாது. லவ் endures through every circumstance. அன்பு எல்லா சூழ்நிலையும் சகித்து மேற்கொள்ளும், வெற்றி பெறும். நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து அதில் மேற்கொள்ள முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்குள்ளே ஏற்படணும். உங்களாலையும் என்னாலையும் எல்லா சூழ்நிலையும் சகிக்க முடியும், அதை மேற்கொள்ளவும் முடியும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர்களை முன்னேற்றுவதற்கு அவர்களுக்குள்ள காணப்படுகிற நல்ல காரியங்களை நாம் பார்க்க வேண்டும், நல்ல காரியத்தை நோக்கி பார்க்கணும். ஸோ ஆல்வேஸ் see the good in people. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு அதான் சொல்கிறார். எல்லோருக்குள்ளும் காணப்படுகிற நல்ல காரியத்தை பாருங்கள். குறைகளை பார்க்க வேண்டாம். குறைகளை பார்ப்பது ரொம்ப சுலபம். ஆனால் நன்மையான காரியங்களை, நல்லதை காணுவது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் அதை நாம் காணும் பொழுது நீங்களும் நானும் தான் அன்பாக இருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தேவனை பின்பற்றுகிற நீங்களும் நானும் அன்பாகவே இருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு அன்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த வெற்றியினால் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துங்க.